ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த 29 நிகழ்ச்சிகளில் லூக்கா நிருபத்தை கற்றுக்கொண்டோம். இன்று முதல் என்னாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்குவோம். நாம் இந்த என்னாகம புத்தகத்தினை 19 பாடங்களாக பிரித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்காக இன்று நாம் என்னாகம புத்தகத்தின் அறிமுக பகுதியினை கற்றுக்கொள்வோம். தகுந்த ஆயத்தத்துடன் நிகழ்ச்சிக்குள் கடந்து வாருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் என்னாகமம் என்று ஏன் இந்த புத்தகத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது, இந்த புத்தகத்திலே நம் வாழ்க்கை முறைக்கு நன்மை பயக்கக்கூடிய பல காரியங்கள் என்ன, தேவனை குறித்து இந்த புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் என்ன, ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இந்த நாளும் உங்களை சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று முதல் நாம் என்னாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் திறனையும் கட்டளையிடுவாராக. என்னாகமம் என்ற தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, இது ஆங்கில மொழிபெயர்ப்பான நம்பர்ஸ் என்ற பெயரிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆங்கில சொல் வல்கை மொழிபெயர்ப்பிலே நியூமரி என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இந்த லத்தீன் சொல் அரித்மாய் என்ற கிரேக்க சொல்லின் மொழிபெயர்ப்பாகும். இந்த புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலேயும் குறிக்கப்பட்டுள்ள தலைமுறை அட்டவணையின் காரணமாக கிரேக்க மொழிபெயர்ப்பாளர்கள் என்னாகமம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். என்றாலும் இப்பெயர் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் கூறுகிறார்கள். காரணம், தலைமுறை அட்டவணைகள் என்பது இந்த நூலிலே குறைந்த பகுதியிலே மட்டுமே வருகிறது. எனவே எபிரேய திருமறையில் கொடுக்கப்பட்டுள்ள வனாந்தரத்தின் கண் என்ற தலைப்பு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையில் பாளையம் இறங்கிய காலம் முதல் கானான் நாட்டின் எல்லையை அணுகிய வரை உள்ள ஏறத்தாழ 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் செய்த பயணத்தை பற்றி கூறப்பட்டிருப்பதால் இந்த தலைப்பு இதற்கு பொருத்தமானதாயிருக்கிறது. வனாந்தரத்தில் என்ற எபிரேய தலைப்பு இந்த புத்தகத்தின் முதல் வசனத்திலேயும் காணப்படுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி. நாம் ஆதியாகம புத்தகத்தை பார்க்கும் பொழுது அங்கே படைப்பு, மனுக்குலத்தின் வளர்ச்சி மற்றும் அநேக காரியங்களின் ஆரம்பங்களை நாம் பார்த்தோம். ஆதியாகம புத்தகத்திலே இஸ்ரவேலருடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். அது ஒரு இனமாக அல்ல, ஒரு வளர்ந்து வருகிற குடும்பமாக. அந்த குடும்பம் பஞ்சத்தின் காரணமாக எகிப்திற்கு சென்று குடியேறிய ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யாத்திராகம புத்தகத்திலே அந்த இஸ்ரவேல் குடும்பமானது எகிப்திலே ஒரு இனமாக பெருகி இருப்பதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து அங்கே அவர்கள் எகிப்திலே செங்கல் அறுத்து அடிமைகளாக அவர்கள் படுகிற வேதனைகள், கர்த்தர் அவர்களை மோசேயின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வனாந்தரத்தின் பாதையிலே சீனாய் மலைக்கு அழைத்து வந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். லேவியராம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே ஆண்டவருடைய கற்பனைகளையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கர்த்தர் கொடுப்பதை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் தம்மிடத்திலே மக்கள் எவ்விதமாக வரவேண்டும் என்பதை குறித்து கூறியிருக்கிறார். இங்கே என்னாகம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலிருந்து காதேஸ் பர்னியா நோக்கி பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம். பிரயாணப்படுகிற அவருடைய பிரயாணமானது ஒரு தோல்வியாக, வனாந்தரத்திலே அலைச்சல் மிகுந்த ஒன்றாக காணப்படுகிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மாண்டு போகிறவர்களாயும் பார்க்கிறோம். அந்த வனாந்தர அலைச்சலிலே அவர்களுக்கு இருந்த துன்பங்கள், துயரங்கள், அவர்கள் தங்கி தரித்திருந்த காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் உள்ள சிறப்பான காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவனுடைய வழிநடத்துதலை நாம் காணலாம். கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட மக்களை நடத்துகிறார். அவர்கள் மீது ஆட்சி செய்கிறார். தேவையானதை கொடுக்கிறார். பிழைகளை பொறுத்து, குற்றங்களை கண்டித்து தண்டித்து, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கட்டுப்பாட்டின் வாயிலாக அவருடைய நாமம் மகிமைப்படவும், அவரது மக்கள் அவருக்கு சாட்சியாக விளங்கவும் அவர்களை பயன்படுத்துகிறார்.
வெற்றிக்கும் குடியேற்றத்துக்கும் தகுதியற்ற நிலைமையில் இருந்ததால் தாமதம் செய்து காத்திருக்கும் கட்டுப்பாட்டின் வழியாக அவர்களை நடத்துகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். உடன்படிக்கை பெட்டி மற்றும் மேகத்தின் மூலமாக தேவன் அவர்களை வழிநடத்தியது தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு எத்தனை அவசியமான ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நமக்கு இது எக்காலத்திலும் பயனளிக்கும் முறையிலே சில பண்புகள் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களிலே கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக, திட மனதுடையவனாயினும் அமைதியும் அடக்கமும் நிறைந்தவனாய் உள்ள ஒரு மோசேயை நமக்கு முன்பாக காட்டுகிறார். இரண்டாவதாக நாம் இங்கே பார்ப்போம் என்றால், நற்குல பெண்களையும் கரைப்படுத்த வல்ல அற்பமான செயல்களிலும் பொறாமையால் ஆட்கொள்ளப்படுகிறவளாய் காணப்படுகிற மிரியாமையும் நமக்கு எடுத்துக்காட்டாக தேவன் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, உண்மையும் மனப்பூர்வமான உழைப்புள்ளவனாய், தைரியமாய், திடகாத்திரமாய், பழைய பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லுகிற ஒரு காலேபையும் ஆண்டவர் இங்கே நம் முன் வைக்கிறார். அடுத்தபடியாக, மனிதன் முற்றிலும் பயனற்றவன் அல்ல, ஆயினும் திடனற்றவனாய் இருக்கிறான் என்பதை குறிக்கும் வண்ணமாக பிலேயாமை நமக்கு முன்பு எச்சரிப்பாக வைத்திருக்கிறார். மேலும் அக்காலத்திலே காணப்பட்ட சமூக மனப்பான்மைகளை குறித்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். நிலையற்று அசைவாடும் கூட்டங்களின் மனநிலை, தங்களில் குற்றம் பாராது பிற குற்றம் காணும் மனப்பான்மை, உரிமைகளை மட்டும் பெரிதாக்கி கடமைகளை பற்றி சிந்தியாதிருக்கும் போக்கு போன்ற காட்சிகளும் இங்கே நமக்கு முன்பாக இந்த புத்தகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்காலத்திலே திருச்சபைக்கு பயனளிக்கத்தக்க முறையிலே நுட்பமான விபரங்களும் எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை நமக்கு விளக்குவதைப் போல எண்ணாமத்திலே பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சடங்குகள், விதிவிலக்குகள், கட்டளைகள், கடமைகள் ஒவ்வொன்றையும் விவரித்து கூறி பொறுப்பின் சுமைகளை சமமாக பகிர்ந்து கொடுத்து ஒருமைப்பாட்டுடன் சமூக வாழ்க்கையை நடத்துவதற்காக ஏக கரங்கள் அளித்து இவற்றை முன்னதாகவே திட்டமிட்டு விவரிக்கப்பட்டு சடுதியில் எந்த நிர்ணயமும் எடுக்க வேண்டிய அவசியத்தை தடுத்து ஒழுங்காக முன்னோக்குடன் செயல்பட்டிருப்பது இன்றைய திருச்சபை வாழ்க்கைக்கு நன்மை பயக்கத்தக்க ஒன்றாய் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு நாம் ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமென்றால் யாத்ரீகர்களின் பிரயாணம் என்று நாம் இதற்கு பெயர் கொடுக்கலாம். ஆம், இந்த யாத்ரீகர்களின் பிரயாணத்திலே அவருடைய நடைகள், அவர்களுடைய அலைச்சல்கள், அவர்களுடைய கடின உழைப்புகள், அவர்களுடைய சண்டைகள், அவர்களுடைய சாட்சிகள், அவர்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய யாத்ரீகர்களின் கைப்புத்தகம் என்று இதை நாம் சொல்லலாம். இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு வரைபடம் என்று எண்ணாம புத்தகத்தை நாம் குறிப்பிடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த பகுதி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இவைகளை வரலாற்று புத்தகமாக பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இது எவ்வளவாய் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடினாலே இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. எண்ணாம புத்தகத்திலே நம்முடைய வாழ்க்கை முறைக்கு நன்மை பயக்கக்கூடிய பல காரியங்களை பொதுவாக இங்கே நாம் பார்ப்போம் என்றால், தேவன் நம்மை எந்த பொறுப்பில் வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து நமது பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று 2ஆம் அதிகாரம் முதல் 34 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மை உயர்த்தினால் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட திறமை உள்ளவர்களை பார்ப்போம் என்றால் அவர்களை குறித்து பொறாமை கொள்ளவோ அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவோ கூடாது என்பதையும் 12ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களிலேயும் 16ஆம் அதிகாரம் முதல் 50 வசனங்களிலேயும் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பாவ அறிக்கையும் மற்றவர்களுக்கு எதிரான தவறுகளுக்கு ஈடு செய்வதும் அவசியம் என்பதை 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய பந்தியிலே சேருவதற்கும் கர்த்தர் தந்த யாவற்றையும் நன்றியுடன் நினைவு கூறுவதற்கும்
கவனமாக இருக்க வேண்டும் என்பதை 9ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அடுத்ததாக, அற்பமான காரியங்களுக்காக முறுமுறுக்க வேண்டியது அவசியமில்லை. முறுமுறுக்கக்கூடாது. நம்மை திருத்துவதற்காகவும் தம்மிடம் நெருங்கிச் சேர்வதற்காகவுமே தேவன் சில நேரங்களிலே சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். தேவனது மேலான அன்பை சந்தேகப்படாமல் பொறுமையுடனும் தாழ்மையுடனும் ஜெபிக்க வேண்டும் என்பதை 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். காலேப்பையும் யோசுவாவையும் போல தேவனை முழுவதும் விசுவாசித்து பின்பற்ற வேண்டும் என்பதை 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலும் 24, 30 வசனங்களிலேயும் நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வசனத்தின்படி கவனமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக 20ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முன் அடையாளமாக 21ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குறுதி ஒவ்வொன்றும் நிச்சயமாக நிறைவேறும். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19 வசனம், நமது வாழ்க்கையில் பாவத்திற்கு நாம் ஒத்துப்போகாமல் பாவத்தை சகித்து கொள்ளாமல் அதை நீக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இதே சத்தியத்தை எண்ணாகமம் 25ஆம் அதிகாரமும் 6 முதல் 9 வசனங்களிலே நமக்கு காட்டுகிறது. தேவனை பற்றி நாம் இந்த புத்தகத்திலே அறிய வேண்டுமென்றால், தேவன் தமது மக்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்பதை 11ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களிலும் 31, 32 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். தேவன் தாம் சொல்லுகின்ற யாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் என்பதை 23ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, தமது பிள்ளைகளாகிய மக்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம் என்பதை 23ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களிலே பார்க்கலாம். வனாந்தரத்திலே தண்ணீர் கொடுத்த கன்மலை கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் இதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். என்றென்றும் ஆளுகை செய்ய போகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலேயாம் உரைத்த தீர்க்க தரிசனம் எண்ணாகம புத்தகத்திலே இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே அதை நாம் பார்க்கலாம். வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட பாம்பானது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் கண்டுகொள்கிறோம். இதை குறித்து மீண்டும் யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலேயும் யோவான் எழுதியிருக்கிறார். இஸ்ரவேலரின் மூப்பர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததை எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் யாவருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்று தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று மோசே விரும்பினார். மோசேயினுடைய இந்த விருப்பம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயும் இது நிறைவேறத் தொடங்கியதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பிரயாணத்தில் ஒரு அங்கலம் கூட அவர்கள் முன் சென்றதாக இல்லை. அவர்கள் 40 நாள் பிரயாணப்பட வேண்டிய தூரத்தை ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் பிரயாணப்பட்டார்கள். அவர்களுடைய வனாந்தர பிரயாணம் அது சுற்றி திரியக்கூடிய ஒரு அலைச்சலை கொண்டு வரக்கூடியதாகவே இருந்தது. காரணம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசமே. அவிசுவாசம் அவர்களிலே நிலை கொண்டிருந்தபடியினாலே 40 நாட்களிலே செல்ல வேண்டிய தூரத்தை 40 ஆண்டுகள் நடந்து சுற்றி திரிந்தார்கள். தேவன் பேரில் விசுவாசமாய் இருப்பதை விட்டுவிட்டு அவிசுவாசத்திற்கு இடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் அலைச்சலும் சுற்றித் திரிதலும் வேதனைகளும் குறுக்கும் முள்ளும் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் இடைப்பட்ட காலங்களிலே ஆண்டவருடைய ஒரு தெய்வீக வரலாற்றை இங்கே நாம் காணலாம். ஒருவேளை அது அலைச்சல் என்று கூறினாலும் தெய்வீக வரலாறு இஸ்ரவேலருடைய வனாந்தர பயணத்திலே 38 ஆண்டுகள்
10 மாதங்களுடைய அவருடைய பிரயாணத்திலே காணப்பட்டதை நாம் மிக தெளிவாக உணர முடிகிறது. இந்த 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் எண்ணாமம் 1 அதிகாரம் 46 வசனத்திலே 6,03,550 பேர் 20 வயதிற்கு மேற்பட்ட யுத்த புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாமம் 26 அதிகாரம் 31 வசனத்திலே 6,01,730 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தால் 1,820 யுத்த வீரர்கள் அல்லது யுத்த புருஷர்கள் என்று நாம் பார்க்கலாம். இதற்கு காரணம் அவர்கள் விழுந்து போனவர்கள், அழிந்து போனவர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. ஆம், அவிசுவாசம் எங்கே குடிகொண்டிருக்கிறதோ அங்கே இழப்பு காணப்படும். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நமது ஆதி பிதாவிற்கு கொடுத்த கட்டளையைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் கட்டளையாய் கொடுத்தார். பலுகி பெருகுங்கள். ஆனால் இந்த வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் பலுகி பெருகவில்லை. இங்கே ஒரு இழப்பை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். எண்ணாமம் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் எத்தனை சின்ன சின்ன காரியங்களிலேயும் கரிசனை உள்ளவராக, கிரமத்தையும் ஒழுங்கையும் கடைபிடிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள முடிகிறது. குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு, அதை சுற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாளையங்களை அமைத்து கொள்ள வேண்டிய முறை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணப்படுவதிலே அவர்கள் வரிசையாக சென்ற பிரயாணங்கள், இது எல்லாமே ஏதோ தாறுமாறாக ஒழுங்கற்ற முறையிலே நடைபெறவில்லை. எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்காயும் கிரமமாயும் வழிநடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலேயும் நாம் எந்த பணியை செய்தாலும் ஒரு ஒழுங்கையும் ஒரு கிரமத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் அவருடைய பாளையத்தை அமைத்துக் கொள்வதிலே ஒரு கிரமத்தை கட்டளையிட்டார். அதே தேவன் இன்றும் கிரமத்தின் தேவனாக, ஒழுங்கை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 40 வசனத்திலே சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறியிருக்கிறார். ஆம், தேவனுடைய படைப்பை பாருங்கள். தேவனுடைய படைப்பிலே எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் இருந்தது. ஆண்டவர் படைத்த பின் அது நல்லது என்றும் கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகாயத்தை படைத்தாலும், மரங்களை படைத்தாலும், மரங்களிலே காணப்படுகிற அந்த பூக்களை பார்த்தாலும், எல்லாவற்றையும் தேவன் ஒரு ஒழுங்கோடு கிரமத்தோடு படைத்திருக்கிறார். அதே காரியத்தை நம் வாழ்க்கையிலேயும் அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நமது குடும்ப வாழ்க்கையிலே, பிறரோடு நாம் பழகுகிற முறைகளிலே, எல்லாவற்றிலேயும் என் தேவன் என்னில் ஒழுங்கையும் கிரமத்தையும் எதிர்பார்க்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் 40 ஆண்டுகள் அவர்கள் சுற்றித் தெரிந்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எண்ணாமம் 14 அதிகாரம் 34 வசனத்திலே, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆம், 40 நாட்கள் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்தும் அவர்களிடத்திலே காணப்பட்ட அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவர்களை சுற்றி அலையும்படியாய் அனுமதிக்கிறார். எண்ணாமம் புத்தகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், உலக வரலாற்றின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலாவதாக இந்த புத்தகத்திலே தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் நாம் இந்த புத்தகத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய, படிக்கக்கூடிய அநேக சத்தியங்கள் இருக்கின்றன. வரும் நாட்களிலே நாம் இதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க நீங்கள் தவறிவிடாதீர்கள். உங்களுக்கு அருமையானவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை எங்கள் கரங்களிலே சொந்த மொழியிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற எண்ணாம புத்தகத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வரும் நாட்களிலே இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரங்களையும் நாங்கள் கருத்தோடு படிக்கும் பொழுது ஒழுங்காயும் கிரமமாயும் நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை
உம்முடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களை பூரணமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை பிரியப்படுத்தி வாழவும் நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள துவங்கின என்னாகம புத்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். எனவே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் அழைத்து வாருங்கள். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட மக்களை நடத்துகிறார், அவர்கள் மீது ஆட்சி செய்கிறார். நமக்கு எக்காலத்திலும் பயனளிக்கும் வகையிலே சில பண்புகள் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களிலே கொடுக்கப்படுகின்றன. இந்த உலகத்தின் யாத்ரீகர்களின் புத்தகம் என்று நாம் என்னாகம புத்தகத்தினை கூறலாம். தேவன் நம்மை உயர்த்தினால் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை திருத்துவதற்காகவும் தம்மிடம் நெருங்கி சேருவதற்காகவுமே தேவன் சில நேரங்களிலே சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.